டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 3 ஒர்க் புக்கில் 2024-2025 அகாடமிக் இயரில் யூனிட் 2 எண்கள் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் மாணவர்களுக்கு ஒர்க் புக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இரட்டை எண்கள் கேட்குறாங்க, அடுத்து 5 மடங்குகள், அடுத்து ஒரே எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண் வரிசை, அதாவது 2 6 6 கூட்டிகிட்டு போகிறாங்க, அடுத்து 3 3 கழிச்சிட்டு வராங்க, அடுத்த சீரீஸில் 3 3 கழிச்சுக்கிட்டே வர்றாங்க. சரிங்களா? அடுத்து 2.2 வந்துங்க, ஒரே எண்ணால் பெருக்கினால் 3 பெருக்கிட்டே வராங்க. 1 3 3 3 9 9 3 27 27 3 81, அடுத்த 3 பெருக்கினா 243, அதை 3 பெருக்கினா 729. அடுத்து வந்து 2 வகுத்துக்கிட்டே வர்றாங்க. சரிங்களா? அடுத்தடுத்த எண்களை 2 வகுத்துக்கிட்டே வர்றதுனால இந்த சீரீஸ் கிடைக்குது. அடுத்து 2.3ல் சரியான விடை தெரிந்தது. இது வந்து ஒரு ஒற்றை எண்களின் வரிசை. அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரையும் 10 பெருக்கிறதுனால அடுத்தடுத்த நம்பர் கிடைக்குது. 10 பெருக்குவதால் கிடைக்கும் எண் வரிசை. அடுத்தது இதில் விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. 26 7 அப்படின்னா ஒரு 33 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து ஒரு சிறிய அப்பா கிட்ட எவ்வளோ வாங்குவேன் டெய்லியுமே, அம்மா கிட்ட எவ்வளோ வாங்குகிறேன், அடுத்து வந்து பாட்டிகிட்ட எவ்வளோ வாங்குறேன்றது 7 மடங்குகள், சதுர எண்கள், இரட்டை எண்கள். இதில் வந்து யார்கிட்ட அதிகமாக பணம் வாங்கியிருப்பாங்கன்னா அப்பா கிட்ட, யார்கிட்ட கம்மியாக வாங்கியிருப்பாங்கன்னா பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி வந்து. அடுத்து வந்து ஏபிசிடிக்கு 7 Z வரைக்கும் 1 26 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டு அந்த எண்களை வச்சு பாருங்கள். MOTHER அப்படின்னா எம்முக்கு வந்து என்ன எழுத்து வரும், எம்முக்கு வந்து 13 வரும், 13 போடணும். ஓக்கு என்ன வரும், 15 வரும், 15 போடணும். அடுத்து டீக்கு என்ன வருது பாருங்கள், டீக்கு வந்து 20 வருதா, 20 போடணும். ஹெச்சுக்கு வந்து 8, ஈக்கு வந்து 5, ஆருக்கு வந்து 18. சரிங்களா? இப்படி போட்டால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். இதே மாதிரி தான் எல்லாமே போடணும். அடுத்து பாருங்கள், நம்பர் கொடுத்து அது என்ன வேர்டுன்னு கேட்குறாங்க. அந்த அதே மாதிரி தேடி தேடி பார்த்து 1க்கு A, 16னா P அப்படி எழுதணும்னா என்ன வேர்டு வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வைத்து என்ன வார்த்தை வருது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அதே மாதிரி தான் 217 எதை குறிக்கிறது அப்படின்னா பேக் அப்படிங்கிறது குறிக்குது. ஆப்பிளில் விடுபட்ட எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா Lக்கு 12, பேக் 13னா கேக்குங்கிறத குறிக்கும்னா 20, பேக் 19 அப்படின்னா பிக்கு வந்து 2 போட்டு கூட்டியிருப்பாங்க, நம்ம சிக்கு 3 போட்டு கூட்டும்போது இதை விட 1 கூட 20 வரும். அடுத்து சரியான கூற்று எதுனா கைட் அப்படிங்கிறது வந்து 11 9 20 5 அப்படிங்கிறதா சரியான கூற்று. அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் நண்பர்கிட்ட நம்பர் எழுதி காட்டுங்க அப்படின்னா குட் மார்னிங் அப்படிங்கிறத வந்து நான் நம்பரில் 7 15 15 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை எழுதிக்கலாம். அடுத்து வந்து வகுத்து ஈவி மீதி காண்க, எண்களை பிரித்து வகுத்து ஈவி மீதி காண்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 83னா 80 கூட்டல் 3 வச்சுக்கலாம். சரிங்களா? 80ல் எத்தனை 3 இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா 20 3 வச்சுக்குவோம். 10 20 பார்ப்போம், அதுக்கடுத்து 30 பார்ப்போம். 5 3 30 வரும், 20 3 60 வரும். 20 போட்டு இங்கே 60 போட்டுறேன். சரிங்களா? இங்கே 60ல் மீதி 20 இருக்கும் இல்லைங்களா, மொத்தம் 80 இங்கே 60 போக மீதி இருக்கிற 20 இங்கே ப்ளஸ் போட்டு 20 எழுதிருக்கு. இது ரெண்டையும் கூட்டி 23 நீங்கள் எழுதிட்டேன். சரிங்களா? அப்போ 23ல் எத்தனை 3 இருக்கும், 7 3 இருக்கும், 21. அப்போ என்ன வருது, 27 அப்படின்றது வருது. இங்கே பாருங்கள் 300 90 5. அடுத்தா பார்த்தீங்கன்னா 300ல் எத்தனை 5 இருக்குன்னா 65 இருக்குது, 300 முடிஞ்சிருச்சு. அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்து 90ல் எத்தனை 5 இருக்குன்னு பார்த்தா 15 50 25 100 வந்து. அப்போ 10 மட்டும் வச்சுக்கோங்க. 15 50 50 போக 90ல் மீதி எவ்வளோ இருக்கும், 50 + 40 இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து 90ல் 50 வந்து 15 50 எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கும், அதை வந்து 1ஆம் இலக்கத்துக்கு கொண்டு வந்துடும். மீதி 40 கொண்டு வந்துடணும். இந்த 5 40 கொண்டு 45, 45ல் 95 45 போட்டு கூட்டி போட்டுறோம். அதே மாதிரி தான் 612, 600 10 2, 600ல் 100 தடவை இருக்குது. இங்கே 10ல் 1 தடவை இருக்குது, 1 6 6 6 போக மிச்சம் எத்தனை இருக்கும், 4 இருக்கும். அதுதான் 6 + 4 போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன வரும், 2 4 6 1 தடவை, இங்கே 1 தடவை. அப்போ 100 102. இதே மாதிரி தான் 845. அதே மாதிரி தான் பெரிய நம்பர். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா
ஒரே நாள் கிடைக்கும் எண்கள் கணக்குகளுக்கு வண்ணமிடுதல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு 111 வரும். அடுத்து 300 கிடைக்கணும்னா நம்ம 900 3ஆல் வகுக்கணும். அடுத்து வந்து 5000 10 நபருக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். அப்படின்னா ஒருத்தருக்கு 500 ரூபா கிடைக்கும், நமக்கு தெரியும். சரியான கூற்றுனா 177 5ஆல் வகுத்தால் 35 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. அடுத்து பாருங்கள், இது என்ன பண்ணணும், இதையும் கூட்டினால் 20 கிடைக்கும். 10ஐயும் 10ஐயும் கூட்டினா 20 கிடைக்கும். 12லேருந்து 4 கழிச்சா 8 கிடைக்கும். அப்போ 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா தான் 12 கிடைக்கும். அந்த குறிகளை மட்டும் நம்ம நடுவில் பதியிட வேண்டும். இதே மாதிரி தான் இங்கே 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கூட்டணுமா இல்லை கழிக்கணுமா இல்லை பெருக்கணுமா இல்லை வகுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். எழுதி அதற்கான விடைகளை போடணும். அதற்கடுத்து பாருங்கள், 20 22.16 இவ்வளோ தூரம் ஏறிட்டான், இன்னும் இவ்வளோ ஏறணும் அப்படின்னா அப்போ மொத்த உயரம் எவ்வளோன்னா இது இவ்வளோ ஏறிட்டான் இவ்வளோ ஏறணும், அப்போ தான் மொத்த உயரம். சரிங்களா? அப்போ 108 தளங்களில் ஒரு வாண்டாவை கிடையாது. ஒவ்வொரு தளமும் 3 மீட்டர் உடையும் 3 மீட்டர் உயரம். ஒரு தளமும் 3 மீட்டர்னா 108 பெருக்கல் 3 அப்போ தான் ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள், 100 பெருக்கல் 36. ஏன்னா 3 வருஷம்னா 36 மாதம். சரி, 1000 பெருக்கல் 36. 3 வருஷம்னா 36 மாதம் வரும். அதனால் 1000 பெருக்கல் 36. அடுத்து ஒரு 4 பழங்கள் கொடுத்துட்டு நீங்களா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு கணக்கை 2 கணக்குகளை எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கூட்டல் கணக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெருக்கல் ஒரு வகுப்பு ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது தோராய மதிப்பிடுதல். சரிங்களா? இப்போ 23 அப்படிங்கிறது வந்து 20க்கு பக்கத்தில் இருக்கா 30க்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ 20க்கு பக்கத்தில் இருக்குன்னா 20 ஆன்சர். 37 எதுக்கு பக்கத்தில் இருக்குது, 40க்கு பக்கத்தில் இருக்குது. 41 40க்கு பக்கத்தில் தான் இருக்குது. 45 மட்டும் 2 பக்கம் சம தூரத்தில் இருந்தாலும் நம்ம 5 வந்தால் அடுத்த பெரிய நம்பருக்கு தான் சேர்த்தணும், பின்னாடி வரக்கூடாது. இப்போ 45 வந்தால் 50. 56 பார்த்தீங்கன்னா 60 தான் பக்கமாக இருக்கும். அப்போ 56 தோராய மதிப்பு என்ன தான் வரும், 60 தான் வரும். அதே மாதிரி தான் 64ன்றது வந்து 60க்கு தான் பக்கமாக இருக்கும். 96ங்கிறது 100க்கு பக்கமாக இருக்கும். 102 100க்கு பக்கமாக இருக்கும். 134 130க்கு தான் பக்கமாக இருக்கும். 178 180க்கு பக்கமாக இருக்குது. அதாவது 10க்கு மதிப்பிடுது. சரிங்களா? அப்போ அதை தோராய மதிப்புனா அதுக்கு பக்கத்து எதுக்கு பக்கமாக இருக்குன்னு பார்க்கணும். 5 வந்தால் மட்டும் அதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் போகணும், முன்னாடி இருக்க நம்பருக்கு போகக்கூடாது. அதே போல தான். சரிங்களா? 10க்கு அதுக்கப்புறம் இப்போ எந்த 100க்கு அருகில் இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ 173னா இங்கே 170 தான் வருது. இது 200க்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். அப்படிதான் இங்கே 10 எதுக்கு 10க்கு பக்கமாக இருக்கா 100க்கு பக்கமாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையிலே 791 அருகில் எதற்கு தோராயப்படுத்தினால் 800 கிடைக்கும்னா 100க்கு. சரிங்களா? 10க்கு தோராயப்படுத்தினா 790 தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் 2வது கணக்கு 3வது கணக்கு எல்லாமே வந்து மிகவும் எளிமையான கணக்கு தான். மிகவும் எளிமையாக தோராயப்படுத்தல் கணக்குகள் தான். சரிங்களா? அடுத்த வகுப்பில் நிறைய கூட்டல் கணக்குகள் கழித்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. 31க்கு தோராய மதிப்புனா 30க்கு பக்கமாக இருக்கும். 17 வந்து 20. இது ரெண்டையும் கூட்டிங்க 48 வருது. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 50 வருது. எது பெரியதுன்னு கேட்குறாங்க. இது அதிகமானதுன்னா அது டிக் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த கணக்கு. அதே மாதிரி 3வது இதுக்கு 2 கழித்தல் கணக்கு. சரிங்களா? கழிச்சிட்டு எது பெருசாக இருக்கோ அதுக்கு டிக் பண்ணணும். அதே மாதிரி அதிகமான டிக்ஸ் அதே கணக்கு தான். அதே கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கில் கொடுத்துருக்கனால திருப்பி மறுபடியும் வேறு ரோமனில் கொடுத்துருக்குறாங்க. தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம், கூட்டுறோம், பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அடுத்தா இருக்கிறத கழிக்கிறோம், பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா அதே தான். மீண்டும் அதே கணக்கில் 3மே வந்து 2க்கு வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிச்சு விட்றாங்க. சரிங்களா? ஆமாம். அப்போ வந்து எது பெருசு டிக் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து இந்த 2ல் எது பெருசோ அதை பார்த்து அது வந்து கழிச்சு சொல்கிறாங்க. 900 கழிச்சு மீதி 13 போட சொல்கிறாங்க. வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. தோராய மதிப்பு கண்டுபிடிச்சி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அடுத்து அதே தான். அதே தோராயப்படுத்தல் தான். தோராயப்படுத்தலில் இந்த கணக்குகள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான விடைகளை கொடுத்துருக்கிறோம், பார்த்து கொள்ளுங்கள். அதற்கடுத்த நானே செய்வேன் வந்துடுது. 16 15க்கு அருகில் உள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் என்ன கிடைக்கும்னா 16ங்கிறது வந்து என்ன ஆயிரும் 20000, 15ங்கிறது 20000, அப்போ 40. அடுத்து 2 வந்து கம் அப்படின்னு வரும். 3 வந்து 18 வந்து 20000. உத்தேச கூடுதலுக்கு இடையில வித்தியாசம் 1 வரும் எண்களை கண்டுபிடி. உத்தேசமாக கூட்டினோம்னா என்ன வரணும் 1 தான் வரும். சரிங்களா? 20 இது வந்து 11 31 வருதா, அங்கே 30 தான் வரும். அப்போ அது ஆன்சராக வரும். அடுத்து 4வது கணக்கு சதுர எண்களின் வரிசைங்கிறது இதுதான். 5வது கணக்கு ஈவு கணக்கு இது. 6வது கணக்கு
பாருங்கள், வேர் ஆர் யூ அப்படின்னா அட் ஹோம் அப்படின்னு நினைப்பேன். அட் ஹோம்ங்கிறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு வந்து 45 எதை முழுமைப்படுத்த முடியாதுன்னா 40க்கு முழுமைப்படுத்த முடியாதுன்னா 45 முழுமைப்படுத்திங்கன்னா 50 தான் கிடைக்கும். இது 40 வரும், இது 40 வரும், இது 40 வரும், இது 50,000. அடுத்து 8வது கணக்கு 1,00,000 வரணும்னா இதுவும் 500 ஆயிரும், இது என்ன ஆயிரும் 200 ஆயிரும். 200 × 500 தான் 1,00,000 வரும். அதற்கடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 567 7ஆல் பெருக்கிட்டே வர்றாங்க. இதையே நீங்கள் என்ன பண்ணணும், 7 3ஆல் பெருக்கிட்டே வர்றாங்க. இதை 3ஆல் பெருக்குனீங்கன்னா 567 கிடைக்கும். அடுத்து இதுக்கு வந்து உண்மை மதிப்பை விட தோராய மதிப்பு தான் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.